மாலையபட்சம் அமாவாசை ஆர் மகாலய அமாவாசை. இந்த டே வந்து பார்த்திங்கன்னா, இட்ஸ் அன் ஹைலி ஆஸ்பிஷியஸ் டே அண்ட் எண்ட் ஆஃப் பித்ரு பக்ஷா. ஆக்சுவலாக நம்ம ஹோல் இயருக்கும் வந்து நம்மளோட ஆன்சிஸ்டர் சோல்ஸ் ஹூ ஹேவ் ரெஸ்டட் இன் பீஸ் அவங்களுக்கு வந்து தர்ப்பணம் கொடுக்கலனா கூட வருஷத்தில் வரக்கூடிய ஆடி அமாவாசை, இந்த மகாலய அமாவாசை அண்ட் தங்கி அமாவாசை, இந்த 3 அமாவாசையில் ஏதாச்சும் ஒரு நாள் நம்ம வந்து தர்ப்பணம் கொடுத்தாலும் அந்த ஹோல் இயருக்கும் நம்ம அவங்கள ஹானர் பண்ணதா அர்த்தமாகும். இந்த மாலையபட்சம் பீரியட் அப்படின்றது இட் கன்சிஸ்ட் ஆஃப் 15 டேஸ். அதாவது அந்த மாலையபட்சம் அமாவாசைக்கு ப்ரியராக வரும்ல ஒரு 15 டேஸ். அந்த 15 டேஸுமே டெய்லி நம்மளால் முடிஞ்ச எனி கைண்ட் ஆஃப் வெஜ் மீல்ஸ் ஆர் வெஜ் டிஃபன் எதாவது செஞ்சு நம்ம ஆன்சிஸ்டர்ஸை நினச்சி அவங்களுக்கு படைச்சு யாரெல்லாம் நீடியாக இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா எனி கைண்ட் ஆஃப் அனிமல்ஸ் ஆர் பேர்ட்ஸ்க்கு கூட நம்ம கொடுக்கலாம். அது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். ஆக்சுவலாக இந்த மாலையபட்சம் அமாவாசை அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா, இட் இஸ் பிலீவ் தட் ஆன்சிஸ்டர்ஸ் தி டிசன்ட் பேக் டு த எர்த் ஆன் திஸ் பர்டிகுலர் டே. ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாமே வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறது. அண்ட் இட் இஸ் வெரி க்ரூஷியல் டு திஸ் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் சீக்கிங் தியர் பிளெஸிங்ஸ். ஆக்சுவலாக இந்த மாலையபட்சம் அமாவாசை வந்து நாட் ஓன்லி ஃபார் ஆன்சிஸ்டர்ஸ் பட் ஆல்சோ திஸ் பர்டிகுலர் டே மார்க்ஸ் த ட்ரான்சிஷன் டு தேவி பக்ஷா. நம்ம சவுத் சைடில் 9 டேஸுமே நவராத்திரின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுவோம். நார்த் சைடில் துர்கா பூஜான்னு செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த மீன்ஸ் டு ஹானர் த துர்கா தேவி. நம்ம வீட்லேயும் இன்றைக்கி மாலைப்பட்சம் அமாவாசைக்கு ஃபுல் வெஜ் மீல்ஸ் தான் மெனு. ரைஸ், வெண்டைக்காய் சாம்பார், லெமன் ரசம், கர்ட், ரைத்தா, ஸ்வீட் பச்சடி, பீன்ஸ் போட்டு உசிலி, பொட்டேட்டோ போட்டு பால் கறி அண்ட் பருப்பு போட்டு பாயாசம், வடை, பஜ்ஜி, பப்படுன்னு சொல்லி எல்லாமே சாமிக்கு வச்சு திருப்தியாக சாமி கும்பிட்டு ஃபுல் மீல்ஸும் சாப்பிட்டு இன்றைக்கி ஃபுல்லாக கம்ப்ளீட் ரெஸ்ட்டு தான். மோர் தென் அதர் ஃபெஸ்டிவல்ஸ் இந்த மாலையபட்சம் அமாவாசை அப்படின்றது ரொம்பவே க்ளோஸ் டு ஹார்ட். அண்ட் அன்றைக்கி நம்ம குக் பண்ணுறப்போ நமக்குள்ளே ஒரு விதமான ஒரு மிக்ஸ்ட் எமோஷன் வந்து இருக்கும். ஏன்னா நம்மளை விட்டு போன முன்னோர்கள் அன்றைக்கி நமக்காக பூமிக்கு வந்து நம்ம அவங்களுக்காக குக் பண்ணி இலையில பரிமாறுறது அப்படின்றது அது வார்த்தையால் சொல்ல முடியாது. அது ஒரு மாதிரி மிக்ஸ்ட் எமோஷனாக இருக்கும். ஓகேங்க, நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர், டாடா, பை பாய்.